ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். இப்பொழுது நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது உன் செவி வந்து சேரும் நேரம். சந்தோஷங்கள் ஆரம்பமாகும் நேரம். இது உனக்கான பொன்னான நாள். இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றாலே சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் எனது அற்புதத்தால் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு காத்திரு. உன் வாழ்க்கையில் நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். சந்தோஷங்கள் வந்து உன்னை சூழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு. பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை.
எனவே மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன். உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. இனி வேண்டிய வரத்தை வந்து பெற்றுக்கொள் சந்தோஷமாக. இன்றிலிருந்து உனக்கான மாற்றம் தொடங்கவிருக்கிறது. இனி உன் வாழ்க்கையில் நல் மாற்றங்களை சந்தித்தே தீருவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் சாயின் ஆசியோடு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். மகிழ்ச்சியாக நீ வாழ்வாய். உன்னுடைய கஷ்டம் நிரந்தரமே இல்லாதது. உன் வாழ்க்கை விடியப் போகிறது. விடியலுக்காகவே காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விடியல் கூடிய விரைவில் வரப்போகிறது. உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி மிக பிரம்மாண்டமான வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வருந்துவது என்பதை பயனற்றது என்று நன்றாக புரிந்து கொள். கடந்த காலத்தில் நீ தவறு செய்திருந்தால் அதை நினைவில் கொள்வது உன் வாழ்க்கையில் எதையும் கொண்டு வராது.
ஆனால் அதிலிருந்து நல்ல கற்றலை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும் நல்ல நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடக்கும் என்ற நம்பிக்கையை உன் மனதில் ஏற்படுத்தி கொண்டேயானால் உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை முன்னேற்றி காட்டுவேன். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வந்துவிடும். பணம் வந்துவிட்டால் நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டால் சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். உனக்காக உன் தந்தை நான் உன்னோடு இருந்து கொண்டே இருப்பேன். உனக்காக நான் கடைசி வரை இருப்பேன் என்பதெல்லாம் தவறான வார்த்தைதான். ஏனென்றால் இங்கு கருவறை முதல் கல்லறை வரை அனைத்துமே தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. விரும்பியது எல்லாம் அனைவருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை, கிடைத்து விடுவது எல்லாம் அனைவரும் விரும்பியதும் அல்ல. எதையோ பெற்று எதையோ கிடைத்து எதுவோ வாழ்க்கை, எதையோ சந்தித்து எதையோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் அனைவருமே. வெளியே சிரித்து உள்ளே அழுது கொண்டும்தான் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எல்லோருக்குமே சந்தோஷம் நிரந்தரமாக இருந்துவிடுவதும் இல்லை. கஷ்டகாலம் நிலையானதாக அவர்களிடம் இருந்து விடுவதும் இல்லை. அனைத்துமே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கிறது. கலங்காதே. உன்னுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும் வெற்றிகரமாக நீ மீண்டு வெளியே வருவாய். நான் அதற்கு உனக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பேன். உன்னுடைய கருணையான பார்வையாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய எதிர்காலம் ஆனந்தமாக அமையும். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவசரப்படாதே. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக உன் சாயி தேவா காட்டுவேன். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை அடைவாய். என்னுடைய கையை உன்னால் பார்க்க முடியாதது என்பதால் நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விடாதே. என்னுடைய பார்வை உன் மீது எப்பொழுதும் இருக்கிறது. என்னுடைய கை உன்னை பிடித்து கொண்டுதான் இருக்கிறது. நீ தடுக்கி விழும் சமயத்தில், சோதனையான காலத்தில் அனைத்திற்கும் உன்னை தூக்கிவிடவும் உன்னை ஆறுதல் படுத்தவும் உன் மனவலிக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறவும் நான் உன்னோடு எப்பொழுதும் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாதே. நான் அன்றும் இன்றும் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? எது வந்தாலும் தளராமல் முன்னேறி கொண்டே இரு. உன்னுடைய தைரியமே உன்னுடைய சூழலையும் உன்னுடைய சந்தர்ப்பத்தையும் மாற்றும் ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையோடு எழுந்து ஓடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, வீர நடை போட்டுக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். நினைத்த இலக்கை அடைந்து விடலாம். நீ நினைப்பதற்கு மேலாகவே நான் நடத்தி காட்ட இருக்கிறேன். அது நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே வேதனைப்படுத்தி கொள்ளாதே. உன்னுடைய நம்பிக்கையாக நான் இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. அனைத்தையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே, வாழ்ந்து கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் கிடைக்காத பொழுது, எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்து விட்டதாக நினைத்து கொண்டு அப்படியே வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறாய். எனவே எதையும் எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்காதே. வருவது வரட்டும், போனது போகட்டும்.
போவது போகட்டும், எது வந்தாலும் நான் தைரியமாக இருப்பேன் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நான் அதை நடத்தி காட்டுகிறேன். அப்படி நீ இருந்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதை விட்டுவிட்டு நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லையே என்று எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. அந்த முடிவு ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது என்பதை நிதர்சனமான நம்பு. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தாலும் கூட கவலை கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளும் கடந்து போகும் என்று தீர்க்கமாக நம்பு. நம் செயல்களால் மற்றவர்கள் வருந்தக்கூடாது என்று நினைப்பவர்தான் இங்கு பல சூழ்நிலைகளில் வருந்தத்தக்க நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். மற்றவர்களால். மற்றவர்களுக்கு மறந்தும் கூட தீய எண்ணங்களை நினைத்து விடாதே. மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு அப்படியே இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அது உனக்குதான் கெடுதலாக வந்து அமையும். நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான் உனக்கு மீண்டும் வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நல்லதை மட்டுமே நினை. மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினை. உனக்கும் நல்லதை மட்டுமே நினை. நல்லதை மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மகிழ்ச்சியாக இல்லை. மனம் தவித்து கொண்டு இருக்கிறாய். அமைதி துளியும் இல்லை. என்னவாக இருக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக யோசிப்பதால் தான் அந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமல் இருக்கிறது. அதிகமாக யோசிக்க தேவையே இல்லை. சிறப்பான முடிவுகளெல்லாம் சில நொடிகளில்தான் எடுக்கப்படுகின்றன. எனவே ஒரே நொடி போதும். அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்றும் வள்ளல் உன் சாயி தேவாவிடம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்துமே நடக்கிறது என்பதை நிதர்சனமான உண்மை. காரணம் இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. நடக்கவும் முடியாது. என்னுடைய கருணையால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் வரும். நிச்சயமாக வரும். ஓம் சாயிநாதா, என்றென்றும் நீயே பாபா. பிரம்மாண்ட கோடி ஸ்ரீ சாய் ரங்கா. ஓம் சாயிநாதா, என்றென்றும் நீயே பாபா. எங்களின் வாழ்வில் ஏற்றங்கள் நீயே, மாற்றங்கள் தந்த வழித்துணை பாபா. ஷிரடி எங்கள் வழிகாட்டும் கண்கள். ஓம் சாய் பாபா, ஸ்ரீ சாய் பாபா. ஓம் சாய் பாபா, ஸ்ரீ சாய் பாபா. வருவோர்க்கெல்லாம் வழித்துணை நீயே, வறுமையில் வாழ்வோர்க்கு அடைக்கலம் நீயே. அகிலாண்ட பிரம்மா, அகிலத்தின் நாதா, எல்லோர்க்கும் நீயே. ஓம் சாய் பாபா. வரம் தேடி வந்தால் கரம் தருவாயே, வறுமையில் வாழ்வோர்க்கு அடைக்கலம் நீயே. ஓம் சாய்
மனசாட்சியே, உன் ஆத்மாவின் அருள் சாட்சியே.